கடலோர கவிதைகள் பாடிய புல்லாங்குழல் காற்றிலே நர்த்தனமாடும். சங்கீத ராகங்களின் ஜன்னல்கள் சிப்பிக்குள் முத்துயிருப்பது போன்ற இலக்கணங்கள் நெஞ்சு புடவைகளில் உரை பொருளாய் சொற்றேன் சொல்கின்றன. கொஞ்சம் பொறுத்து பிரசவிக்கின்றன. காவிரியை போல் பூமி தன் பங்கு ஊற்றால் உலகை வாழ வைக்கும் நட்சத்திரம் என்ன முயலும் இந்த நவீன அறிவியல். எத்தனை நாள் முயன்றாலும் முடியாத வானவில்லை. எப்படி எப்படி எல்லாம் பேச தெரிந்த மனிதன். இடியோசை வந்தாலே குலை நடுங்குவான். காரணம் என்னவோ? பறித்து கொட்டும் மழை அருவி கூட மங்கை இவள் கூந்தல் வேணி கண்டு பொங்குகிறதோ. மங்கை நாட்டு தென்னங்கீற்று ஓலை போல காட்டில் அசைந்தாடுவது கவிதையின் அர்த்தம் கேட்டு. தென்னை மட்டைகள் காற்றில் அசைந்து மருத்துவம் செய்கின்றனவோ என்ன அதிசயம். இயற்கை ஒவ்வொன்றும் தங்களுக்குள் இயல்பான எண்ணங்களிலே தங்களை தாங்களே வசப்படுத்திக் கொண்டும் வாழ்வை மாற்றிக் கொட்டும் எண்ணங்களை ஏற்றிக் கொண்டும் இருக்கின்றன. எழுத்திலே பிறக்கும் பொருள்களையும் உணர்ச்சிகளையும் தமிழ் மொழி போல பேசி பகிர்ந்து அன்பு இதயங்களால் வசீகரித்து மொழிகளுக்கெல்லாம் மொழியாய் என் தமிழ் மொழி சிறகை விரிக்கும். இந்த கவிஞன் இதயத்தின் வீரத்தை எல்லாம் நாமும் வாசிக்க வேண்டும். ஒரு கவிஞனுடைய கவிதை வாசித்து கண நேரத்தில் முடிந்தாலும் அவன் தலையெழுத்தை மாற்றும் இன்னொரு புல்லாங்குழல் அது. பிரம்மா எழுதிய விதியை கூட கவிஞனின் பேனா முனை மாற்றும். புரட்சியாளர்கள் எல்லாம் பேனா நுனியீர